ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சரப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கும்ப ராசி. ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளிலே ஒரு மந்த நிலை ஏற்படும். அடிக்கடி மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்ட பணியை செய்வதற்கு முன்கூட்டியே நினைவு குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். பிறருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையேல் அதுவே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், தைரிய வீரியஸ்தானத்தை ராசியிலே இருந்து கொண்டு சனி பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இளைய சகோதரிகளுடைய உடல்நிலைகளை கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், புத்திரஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான சூழல் ஏற்படும். சூதாட்டங்களில் ஈடுபடுவதில் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூதாட்டங்களில் ஈடுபடுவதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும்.
கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மந்த நிலை ஏற்படலாம். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். புத்திரர்கள் உடல்நிலைகளே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனைகள் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் ஏற்படும். எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் திருமண தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் நல்ல அனுசரித்து போவது நல்லது. கூட்டுத் தொழிலில் அதிக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். ஆனால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. தந்தையினுடைய உடல்நிலைகளை கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. முன்பின் தெரியாதவர்கள் அந்நிய மதத்தினருடன் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். சிலர் தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவே இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.